ஹலோ மக்களே, தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நிறைய லாக்அப் டெத் நடந்திருக்கு. அதுல பல வருஷங்கள் கடந்தும் நீதி கிடைக்காத 3 வழக்குகளை பத்தி பார்க்கலாம். நம்பர் 3, செங்கல்பட்டை சேர்ந்த 17 வயதான கோகுல் அப்படிங்கிற சிறுவனை 2022 டிசம்பர் 28ஆம் தேதி பேட்டரி திருட்டு குற்றச்சாட்டுல தாம்பரம் ரயில்வே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவனை ஜுவனில் ஹோமுக்கு அனுப்புனாங்க. 3 நாளைக்கு அப்புறம் ஃபுட் பாய்சனால அந்த பையன் இறந்து போனதா போலீஸ் சொன்னாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல போலீசாரால கொடூரமா தாக்கப்பட்டு இறந்திருக்கான்னு கண்டுபிடிச்சு அதுக்கு காரணமான 6 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. நம்பர் 2, 2022 ஏப்ரல் 18 அன்னைக்கு சென்னையை சேர்ந்த விக்னேஷ் அப்படிங்கிறவரை விசாரணைக்காக கூட்டிட்டு போய் அடிச்சதுல அவரு போலீஸ் ஸ்டேஷன்லயே இறந்து போயிடுறாரு. இந்த வழக்க கொலை வழக்கா மாத்தி 3 போலீஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. நம்பர் 1, 2020 கொரோனா ஊரடங்கம் மீறி கடையை திறந்தாங்கன்னு ஜெயராஜன் பெனிக்ஸ சாத்தங்குளம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லா கொடூரமா அடிச்சதுல 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இந்த தாக்குதல்ல ஈடுபட்ட 10 போலீஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா இதுல யாருக்குமே இன்னும் தண்டனையே கிடைக்கல. கிடைக்குமா கிடைக்காதா நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க.